ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த 10வது மாதத்திலே உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமென். காலமை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். கர்த்தர் இந்த சபையை குறித்து அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்தவங்க கர்த்தர் இப்போ ஆரம்பித்திருக்கிறார். அதுக்கிடையில் நீங்கள் சூழ்ந்து போயிடாதீங்க. ஆமென். போக வேண்டிய தூரம் அநேகமாக இருக்கிறது. ஆமென். எலியா ஓடி போய் சொன்னான், ஆண்டவரே நான் மாத்திரம் ஆமென் மிஞ்சி போயிருக்கிறேன், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மாட்டேன் என்று சொன்னால் கர்த்தர் வற்புறுத்த மாட்டார். ஒருக்கா மாட்டேன் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டை தேடுறார். ஆமென். ஹல்லேலூயா. என்றால் அவருடைய ராஜ்யம் தடைப்படாது. ஆமென். நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் செய்தவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பங்காளிகளாய் வரும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நான் சொல்லுங்க, நான் பாக்கியம் செய்தவன். ஆமென். ஹல்லேலூயா. சில சமயங்களிலே கர்த்தர் எங்களை எடுத்து செல்ற விதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் பெரிய மேலான காரியங்களுக்குள்ளே எங்களை எடுத்து செல்வார். தகுதியற்ற எங்களை அவர் தகுதிப்படுத்துவார். சொல்லுங்க, என்னை தகுதிப்படுத்துகிறவர் அவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் திடன் கொண்டு பலன் கொண்டு இருங்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் பலன் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தரிலும் சொல்றார், கடைசியாக சகோதரரே. ஆமென். கடைசியாக நாங்கள் எவ்வளவுதான் கற்றறிந்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் மேன்மை உடையவர்களாக இருந்தாலும், அந்த கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் நாங்கள் பலன் அடையாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தருக்காக செய்வதை மாத்திரமல்ல, கர்த்தர் எங்களின் ஊடாக செய்ய விரும்புவதை நாங்கள் செய்து முடிக்க முடியாமல் போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். எங்களுக்கு தெரியும், மோசே என்ற ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் அவனை தகுதிப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை ஆண்டவர் ஏன் இதை எனக்கு செய்கிறார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அங்கு நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேல் கோத்திரத்திலே பிறந்தவனாய் இருந்தாலும், லேவி கோத்திரத்திலே பிறந்தவனாய் இருந்தாலும், அங்கு அவனை ஒரு ராஜ அரண்மனையிலே ஆண்டவர் வளர்க்க திட்டமிட்டார். ஏனால் ஆண்டவருக்கு ஏற்கனவே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் என்ன நடக்கிறது என்பதற்கு இப்பவே தேவன் கிரியைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அதான் அவர் சொல்ற, நான் கோத்திரத்துக்கு கொண்டாக எடுத்தேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு புறத்தால வரப்போகிற சந்ததிக்குள்ளே எப்பேற்பட்ட பெரிய காரியத்தை கர்த்தர் கொண்டு வர போறார் என்று. நாங்கள் வெறும் குறுகிய பார்வையுடையவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஆதாம் இப்படி நடந்து கொண்டு போனான், தலையை குனிந்து நடந்து போனான். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே தலையை நிமித்தி பாரு. ஆமென். தலையை நிமித்தி பாரு. நாங்கள் தலை கீழே போட்டுக்கொண்டு நிற்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட நீங்கள் உபாகமம் 34 உபாகமம் டியூட்ரானமி 34 4வது வசனத்துக்கு நாங்கள் ஆமென். ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், அவனை கூட்டிக் கொண்டு போய் அங்கு எரியோக்கு முன்பாக இன்னொரு மலையிலே அங்கு சிகரத்திலே கொண்டு போய்
அவர் சொல்லுகிறார், நீ எல்லா பக்கமும் திரும்பி பார், இந்த தேசத்தை பார். இதைத்தான் நாங்களுடைய மூதாதையராகிய ஆபிரகாமுக்கு நான் வாக்களித்த தேசம். நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நான் உன்னை காண செய்கிறேன், ஆனால் நீ அதற்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அவன் எத்தனையோ தியாகங்களை செய்தான். பார்வோனுடைய திரும்பி வந்ததே, பார்வோன் அவனை கொல்றதுக்கு தேடினான், தப்பி ஓடினவன் இப்போ திரும்பி அதே இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார், தனது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. அவன் காலம் அறியாமல் செயல்பட்டதினாலே நாங்கள் பார்க்கிறோம், அவன் ஓட வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆனால் அது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம். காலமே நான் சொன்னேன், சவுலுடைய கழுதை காணாமல் போனது கர்த்தருடைய திட்டம். ஆண்டவர் கழுதையோடு பேசியிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடினாலே உங்களுக்கு வருகிற ஒரு சந்தர்ப்பமும் கர்த்தராலே நியமித்த சந்தர்ப்பங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்ட உடனே பிரைஸ் தி லார்ட் சொல்றோம். ஏன் சொல்றோம்? உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் சங்கீதங்களினாலும் ஒருவரை ஒருவர் நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். ஆமென். அப்போ நான் உங்களை சந்திச்சு நான் பிரைஸ் தி லார்ட் சொல்லலே, உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் மோசேயை கொண்டு வந்து அபூர்வமான காரியங்களை நடப்பித்தார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், பார், உன்னை பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இவன் பார்வோனுக்கு பயத்திலே ஓடினான், இப்ப திரும்பி வந்து நிற்கிறான் அதே அரண்மனைக்குள்ளே. இப்ப பார்வோனுக்கு பயம். அடே மோசே வந்துட்டானா திரும்ப? ஐயோ, இப்போ பேன் வரப்போகுதா, தவளை வரப்போகுதா, பூரான் வரப்போகுதா, பாம்பு வரப்போகுதா, இவன் என்னத்தான் செய்ய போறான் என்று. எலியாவும் அப்படித்தான், எந்த இடத்துல வந்தாலும் ஜனங்கள் நடுங்குவார்கள். தேவ மனுஷன் வந்திருக்கான், என்ன நடக்குமோ என்று தெரியாது. ஆமென். கர்த்தர் அப்படி உங்களை மாற்ற விரும்புகிறார், வல்லமை உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார், அதிசயங்களை நடப்பிக்கிறவராக. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். நம்புறீங்களா? அதே தேவனை இன்றைக்கு ஆராதிக்கிறோம். அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதே தேவன் உங்களை அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் மோசே தனது மாம்சீகத்தில் ஒரு காரியத்தை தவற விட்டுட்டான். கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சிட்டான். ஆமென். ஆனால் அது ஆண்டவருக்கு கனவீனமான ஒரு காரியம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு, எங்களுடைய ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையில இன்டெகிரிட்டி, என்ன சொல்றது, வாய்மை உடையவர். ஆமென், ஹல்லேலூயா. உண்மை உடையவர். அவருடைய வார்த்தையை அவர் நழுவ விட விருப்பமில்லை. அவர் மோசேக்கு சொன்னார், போய் நீ பேசு. ஆமென். ஆனால் அவன் சினமடைந்ததினாலே அவன் பேச வேண்டிய இடத்திலே அவன் தனது சினத்தை காட்டினான். ஆமென். ஆண்டவர் சொன்னார், பாருங்க, உடனே சொல்லு, ஆறுதல் எல்லாத்தையும் செய்துட்டு பாப்பா என்று சொல்லி போட்டு கடைசியா மலையை காட்டி, பாத்தியா அவ்வளோ நல்லவன்று, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் நீ அதற்குள்ளே போவதில்லை.
ஆமென். எனக்கு இந்த ஆனாலும் வந்துட்டா பயம். ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆனாலும் உண்டு வந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆமென். இப்போ ஆண்டவர் அவனுக்கு பதிலாக, மோசேக்கு பதிலாக இன்னொருவரை தேடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மீதியானவர்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஏற்கனவே அங்கு யோசுவாவின் மேலே கையை வைத்து ஜெபி, உனது கணத்திலே ஒரு பங்கை அவனுக்கு கொடுப்பேன் என்று ஒரு பங்கைத்தான் அவர் கொடுத்தார். ஒரு பங்குன்னா ஒரு பகுதியை கொடுத்தார். ஆனால் ஜோஷுவாக்கு தெரியாது என்ன நடக்குது என்று சொல்லி. தனியாக கொடுக்க கவனமா இருங்க. ஆவியில நிரம்பிக்கல கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களுக்குள்ளே போடுகிறார். உங்களை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார். அப்ப யோசுவா அதை நினைக்கவில்லை. யுத்தத்தை நடத்துறதுக்காக, ஜனங்களை நடத்துறதற்காக, கர்த்தருடைய சேனையை நடத்துறதுக்காக அவருக்கு அந்த நேரத்தில் அந்த அபிஷேகம் தேவைப்பட்டது. அதனுடைய பங்கை ஆண்டவரிடத்தில் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தார். இப்போ என்ன நடக்கிறது? ஆண்டவர் வருகிறார். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். ஆண்டவரும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, ஆமென். அவருடைய 34வது உபாகம் 34 முடிகிறது. அதில் நாங்கள் பார்க்கிறோம் மோசேயை கர்த்தர் அங்கேயே மரிக்க செய்கிறார். இங்கு யோசுவா இடத்தில் வருகிறார். யோசுவா இடத்தில் வந்து சொல்கிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஜோஷுவாக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, செல்ஃப் பிட்டினஸ். ஆமென். ஹல்லேலூயா. என்னால் இதை செய்ய முடியுமா? மோசேக்கு நிகராக என்னை நான் நிற்க முடியுமா? மோசேயினுடைய தைரியம் எனக்கு இருக்கா? நான் யுத்தத்தை நடத்தி பழகினவன். தேவ சத்தத்தை கேட்டு நடந்து பழக்கம் இல்லை. நான் மோசேயின் சத்தத்தை கேட்டு பழகினவன். என்னாலே முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ இவர்களை நடத்தி கொண்டு போகிறாய். அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவனுடைய தடுமாற்றத்தை கர்த்தர் காண்கிறார். ஆனாலும் ஆண்டவர் நாங்கள் எப்பொழுதும் தன்னிலே தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எங்களுடைய பலத்திலே அவர்களை கொண்டு நடத்த விரும்பவில்லை. அங்கு ஜோஷுவாவோடு இடைப்படுகிறார். நான் மோசேக்கு சொன்னபடி உன் காலடி மிதித்த விபீடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென். ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய ஆதீனத்திலே, அவருடைய அந்த ஆவிக்குரிய இடத்திலே இந்த தேசங்களை அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இப்போ ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து சொல்றார், போய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆமென். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொடர்பை நாங்கள் சரியாக சந்திக்காவிட்டால் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். ஆமென். அங்கு ஆண்டவர் வடிவாக சொல்லுகிறார், அங்கு ஜோஷுவாவுக்கு, மோசேக்கு நான் சொன்னபடி உங்கள் காலடி பட்ட இடம் எல்லாவற்றை நான் உங்களுக்கு கொடுத்தேன். முடிந்தது, கொடுத்தேன். உங்களுக்காக தேவன் காரியங்களை கட்டளையிட்டு விட்டார். அந்த காரியங்களை அறியாவிட்டால் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம்.
பெற்றுக்கொள்ள போறதுக்கு தடைகள் வரும் பொழுது அதை நாங்கள் உரிமையோடு எடுத்துக்கொள்ள மாட்டோம். இது எனக்குரியது. கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இட்டது உங்களுடையது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தருடைய பலன் உங்களோடு வருகிறதா இருக்கிறது. ஆமென். ஊழிய பாதையிலே அநேக சோதனைகள் வரும். தேவனுக்காய் ஓடும் பொழுது, தேவனுக்காய் வாழும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக சோதனைகள் வரும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை எடுக்கும்படியாக நீங்க திடகாத்திரமாக, திடபலத்தோடு நீங்கள் போறதற்கு ஆயத்தமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, மோசே கர்த்தரோடு இருந்த மனுஷன், கர்த்தருடைய மகிமையை சுமந்து சென்ற மனுஷன். அந்த மனுஷனுடைய ஸ்தானத்துக்கு அங்கு ஜோஷுவாவை கொண்டு வருகிறார். ஏன்? ஒரே ஒரு காரணம், அவன் மோசேக்கு உண்மை உள்ளவனாயிருந்தான். உங்களுடைய உண்மைத்தனம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? சபையிலே. ஆமென். சபையிலே உள்ள ஊழியக்காரனுக்கு, சபையிலே உள்ள காரியங்களுக்கு உங்களுடைய உண்மைத்தனத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், ஒரு சபையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு தரிசனத்தை வைத்து அந்த தரிசனத்தை சுமக்கக்கூடிய ஒருவனை தேர்ந்தெடுத்து அதை அங்கு வைக்கிறார். ஆமென். மோசேயாலே தனித்து அந்த கூடாரத்தை கட்ட முடியாது. ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு கூடாரத்தை அமை. அதனுடைய வேலைகளை செய்ய மோசேக்கு பழக்கப்படவில்லை. மோசேக்கு அதிகாரம் செலுத்தித்தான் பழக்கம் ராஜசபையிலே. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீ போய் எனக்காக இந்த காரியங்களை செய். ஆசரிப்பு கூடாரம் எப்படியாய் இருக்க வேண்டும், வர்ணங்கள் எப்படியாய் இருக்க வேண்டும், இந்த மேசைகள், இந்த பாத்திரங்கள் எல்லாம் எப்படியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அது சொல்றார். நான் கலைத்திறனுடையவர்களை, ஞான இருதயம் உள்ளவர்களை ஏவுவேன். ஞான இருதயம் வேற, தேவனுடைய ஏவுதல் வருகிறது வேற. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். அதிகமான வேளையிலே நான் என்னுடைய அனுபவத்திலே, நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது, நாங்கள் ஒருவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய அட்டிடியூட் எப்படி வருது என்று சொன்னார். இந்த நாட்களிலே, ஓகே, நீங்க என்னோட பொறுப்பு தந்துட்டீங்களா, விட்டுடுங்க. அதை நான் தந்துட்டு அடிக்கடி வந்து கேட்கிறாங்க, அதை செய்ய சொல்லி, இதை செய்ய. மெயின் பிக்சர் அங்கே மோசேட்ட தான் இருந்தது. எஸ், திறன், எல்லாத்த திறனும் எங்களுக்கு வேண்டும் தேவராட்சியத்துக்கு. ஆனால் நடப்பிக்கிறவர் கர்த்தராயிருக்கிறார். அவர் சொல்றார், நான் அவருடைய இருதயத்தை ஏவுவேன். கர்த்தருடைய ஏவுதல் வர வேண்டும். எனக்குள்ளே தாளந்துகள் இருக்கலாம், அந்த ஏவுதல் இல்லாட்டால் அந்த தாளந்தை பயன்படுத்த வேண்டிய விதத்திலே, அந்த பயன்படுத்துவதன் மூலமாக கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டிய மகிமையை நாங்கள் கொண்டு வர முடியாமல் போயிடும். ஹல்லேலூயா. கடைசியாக என்ன? கர்த்தருடைய மகிமை. ஆமென். இன்றைக்கு மாலைவேளையில் இங்கே வரும்போது எங்கள் சபையில் நான் பேசும்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, மாமனும் இல்லை, மச்சானும் இல்லை. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு கிறிஸ்து இயேசு கூடாக. ஆமென். நாங்கள் பாடுபடுகிறோம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. காலையில் இருந்து மாலை வரை பகலில் முழுக்க ஓடி தெரிஞ்சு எல்லாவற்றையும் ஊழியக்காரர் செய்கிறார்கள். ஏன்? சபை ஆசீர்வதிக்கும்படியாய். ஏன்? சபையிலே தேவ மகிமை வர வேண்டும்.
அப்ப கடைசி the ultimate goal, கடைசி காரியம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அப்படியா செய்த அந்த மோசேயை அங்கு ஜோஷுவாவிட்ட சொல்லுகிறார், அந்த ஸ்தானத்தை நான் உன்னிடத்தில் கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீ மோசேக்கு உண்மை உள்ளவனாயிருந்தாய். நீ என்னை காணவில்லை, நீ என் சத்தத்தை கேட்கவில்லை, ஆனால் எனக்கு பிரதிநிதியாய் நின்ற மோசேக்கு நீ உண்மை உள்ளவனாயிருந்தாய். ஆமென், ஹல்லேலூயா. அங்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டதை நான் உன்னிடத்தில் கைகளை வைத்த பொழுது தட்டி விடப்பட்ட அந்த வரங்கள் எல்லாவற்றையும் உண்மை உள்ளவர்களிடத்திலே கொண்டு போய் கொடு. பக்கத்தில் பார்த்து கர்த்தர் உங்களை நம்பலாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு தன்னை தகுதிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். ஜோஷுவாக்கு என்னால் ஆகுமா, என்னால் முடியுமா? 10 வாதைகளை மோசே தண்ணியை நின்று பயங்கரமாக செய்து முடித்தாரே, செங்கடலை பிளந்தாரே, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தாரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஜோஷுவா தனித்து விடப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரம் இந்த லெபனோனும் தொடங்கி ஐரபாத் நதிகள் எல்லாம் அப்படி சொல்லிக் கொண்டு நீ உயிரோடு இருக்கின்ற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்த வசனம் தான், பலன் கொண்டு திடமனதாயிரு. பக்கத்தில் பலன் கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிருங்கள். சும்மா போய் மண்டையை போட்டு குழப்பாதீங்க. என்னால் ஆகுமா, என்னால் முடியாதா, உங்களுடைய பிள்ளைத்தாலே முடியாது, உங்களுடைய படிப்பினாலே முடியாது, உங்களுடைய உண்டால் முடியாது. ஆனால் கர்த்தரால் ஆகும். இது கர்த்தருடைய ஊழியம். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் செய்கிறேன். ஆமென். நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம், நீங்கள் என்ன பார்த்து ஊழியக்காரன்னு சொல்கிறீங்களே இல்லைன்னு. ஒன்று தெரியுமா, நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். உங்களுடைய பணம் கர்த்தருடையது, உங்களுடைய குடும்பம் கர்த்தருடையது, உங்களுடைய திறமை கர்த்தருடையது. ஆகையால் திடன் கொண்டு பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். சோ நாங்கள் எப்படி இந்த மோசேயினுடைய சப்பாத்துக்களே ஜோஷுவா வந்து சேர்ந்தான்னு கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் தைரியப்பட முடியும். சின்ன காரியங்களாக இருந்தாலும் அது கடவுளுக்கு முக்கியமானது. இந்த சின்ன சின்ன இந்த மாதுளம் பழக்கோ மணியா அங்கே ஆட்ட ஆரோனுடைய அங்கியிலேருந்து அதே முக்கியம். அதுக்கண்டு ஒரு விசேஷித்த ஒரு திறமையை ஒரு கொடுத்திருக்கார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். இன்னைக்கு பாருங்க, இந்த ஆராதனை தொடங்க நான் ஒரு நாள் வந்து பார்க்கல. ஓகே, நான் அங்கே மாவுளாவில் வந்து பார்த்துருக்கிறேன். தொடங்க முதல் எத்தனையோ காரியங்கள் உடனடியாக செய்து அங்கே 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 என்று எல்லாரும் ஓடி 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 செய்கிறார்கள். ஆமென். மைக்கை போட்டு அதை போட்டு இதை போட்டு அதை கொண்டு வரணும், தூக்கணும், படிக்கணும், இதெல்லாம். ஆமென். ஆனால் இவையெல்லாம் பெரிய ஊழியம். ஹல்லேலூயா. இப்போ மைக்கை இதை நாங்கள் சரியாக செட் பண்ணாலும் தான் நான் பேசுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. நாங்கள் இப்போ படங்களில் வரைக்கும் அப்படி ஸ்டைல் அனுப்போம். ஆனால் இதுக்கு பிரத்தால செய்கிற சிறிய காரியங்கள் இருக்குல்ல, அது கர்த்தருடைய கரத்தை கண் பார்வையிலே பெரிதாய் இருக்கிறது. ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் ஒவ்வொரு கூலம் தண்ணி கொடுத்தவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறாமல் போக மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் ஊக்கப்பட்டு நாங்கள் கர்த்தருக்காக செய்கிறோம்.
கர்த்தருடைய காரியத்தை செய்கிறோம். ஆமென். பாஸ்டர் உங்களை பார்த்து சொன்னார், தம்பி போய் அந்த அதை அடுத்த பிரதரை பார்த்துட்டு வாருங்கன்னு சொல்லி. ஓகே, நீங்கள் சிந்திக்க வேண்டும், கர்த்தருக்காக நான் போகிறேன், கர்த்தருடைய காரியமாய் போகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னபடினாலே நான் போகிறேன். ஏன்னா நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய மகிமை வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிந்தனை வந்தது என்று சொன்னால், அதை கிரகித்துக் கொள்ளுவோமானால் எங்களுடைய ஊழியம் மேம்பட்டதாக இருக்கும். ஆமென். அடுத்தவர் என்ன செய்கிறார் என்று நீங்கள் பார்க்காதீர்கள், அடுத்தவர் என்ன செய்கிறார் என்று பார்க்காதீர்கள். உங்களுக்கானதை நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். பவுல் மிகவும் அழகாக சொல்றார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அப்போ யோசுவாவின் புஸ்தகம் நீங்கள் வீட்டை போய் வாசித்து பாருங்க. 1வது அதிகாரத்திலிருந்து 11வது வசனம் வரை நான் இந்த காரியங்களிலே உங்களை நான் வழிநடத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். முதலாவது, நீங்கள் உங்களுக்கு கொடு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள பழக வேண்டும். ஸ்டாண்ட் ஆன் த ப்ராமிஸ் ஆஃப் காட். 3வது வசனத்தை பாருங்க. நான் மோசேக்கு சொன்னபடி, இதான் அந்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இங்கு ஈசாக்கு அங்கெல்லாம் கலந்து வந்து மோசே இடத்துல வந்து இப்போ யோசுவா இடத்துல வந்திருக்கு, இன்றைக்கு உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப அந்த வாக்குத்தத்தனுடைய வல்லமை எவ்வளவு தெரியுமா? வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகளிலே ஒன்று தன்னும் அழிந்து போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை திருப்போம். 2 கொரிந்தியர் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் என்று சொன்னால் அப்படியே ஆக கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு அதே காரியத்தை அங்கு வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரால் வரவழைக்க கூடிய தூரத்திலே, நீங்கள் அந்த தூரத்துக்கு அங்கால இன்னும் போகல. ஆமென். அதான் இன்று உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த காலத்திலே உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த காலத்துக்காக உங்களை தயாரித்து பிரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கூப்பிடக்கூடிய தூரத்திலே. அப்ப இன்னும் ஒரு சந்ததி, ரொம்ப 4 சந்ததியா இருக்கலாம். ஆமென். கர்த்தருடைய வருகை வரை அவர் கூப்பிட்டு கொண்டே இருப்பார். எழுந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள் என்று கர்த்தர் கூப்பிட்டு கொண்டே இருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக. சுதந்தரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, அந்த தேசங்களை உங்களிடத்திலே கொடுத்து விட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் பெரிய ராட்சதர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் அடிபணிவார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். அந்த வாக்குத்தத்தம் ஏன் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொன்னால், இங்கு நாங்கள் பார்க்கிறோம், யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். Amen. It's a presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதுனாலே. ஆமென். ஹல்லேலூயா. அது எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். கிதியோனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு இருக்கும் பலத்தோடு போ, உன்னோடு வருகிறவர் நான் அல்லவா.
ஆமென். தேவ சமூகம் எங்களோடு இருக்குமானால் தைரியம் எங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்? அவர் எங்களோடு இருப்பதுதான் அந்த தைரியம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், திஸ்பியனாகிய அங்கு எலியா வந்து சொல்லுகிறான், தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற நான் சொன்னாலே அல்லாமல். ஆமென். பாருங்க எவ்வளவு தைரியம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியம் உண்டு பாருங்க. Praise be to God. கர்த்தர் நல்லவராயிருக்கார். அப்போஸ்தலர் 18:9-10 வாசிப்போம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் சொல்றார், அங்கு சொல்றார், இந்த இடத்தில் எனக்கு அநேகர் இருக்கார்கள், ஒருவரும் உன்மேலே கை போடுவதில்லை. அதுக்கு பின்பாக நீங்க வாசித்தீங்க சொன்னால் அவன் அங்கே 2 வருஷம் இன்னும் அங்கே இருக்கிறான். ஏன்? கர்த்தர் குறிப்பிட்ட அந்த காரியம் நிறைவேறும்படி, எத்தனை ஆயிரமோ எத்தனை பேரோ அந்த குறிப்பிட்ட காரியம் நிறைவேறும்படி இந்த சபையோடு கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் பல சபைகள் இருக்கிறது, இல்லை. ஆனால் இந்த சபை கண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், ஒரு தொகையை வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் வரை கர்த்தர் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இது சாதாரணமாக எங்களுக்கு வருகிற பயம் ஒன்று இருக்கிறது, அல்லது சத்துரு போடுற பயம் ஒன்று இருக்கிறது. ஆமென். இந்த தைரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னை இங்கே அனுப்பும் பொழுது, ஜெர்மனில இருந்து நான் இங்கே வரும் பொழுது, ஏசாயா 45வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், எரேமியா 45:5, இதுதான் நான் இன்றைக்கு இந்த இடத்திலே கொரோனா வந்தால் என்ன, சதாம் ஹுசைன் வந்தால் என்ன, எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் இன்றைக்கு நான் நிற்கிறேன். சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன். ஆமென். நீ போகும் இடத்துல எங்கே போனாலும் உன் பிராணனை நான் உனக்கு கொள்ளை பொருளாய் தருகிறேன். நான் தவறான அர்த்தம் கொண்டேனோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றோடு தெரியும், நான் சாக மாட்டேன். ஆமென். கொள்ள நோய் வந்தால் என்ன, நோய் வந்தால் என்ன, சாக மாட்டேன். அவர்கள் கேட்டார்கள், நீங்க எப்போ போறீங்க உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு? நான் சொன்னேன், இன்னொரு வசனம் வந்தால் தான் நான் போவேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அடுத்த காரியம் சொல்லும் வரை சொன்ன காரியத்தை செய்து கொண்டே போகணும். ஆமென். அது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு பாடம் நாங்கள் ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆண்டவர் காண்பிச்சாரா? எத்தனை வருஷமா காண்பிச்சார்? சுத்தி 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 நடந்து எங்கே போடுறேன்னு அவனுக்கு தெரியாத சும்மா சுத்தி சுத்தி போகிறான். ஏன்? ஆண்டவர் சொன்னார் புறப்பட்டு போன்னு, புறப்பட்டுட்டான். ஸோ புறப்பட்டு கொண்டே போயிட்டான். அவனுக்கு விஷயம் விளங்கல. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது, நீ கூடாரம் இங்கே அடிக்கணும், அங்கே அடிக்கணும், அங்கே அவங்களோட சண்டை பிடிக்கணும், அடியா புடியான்னு எல்லாம் சொல்லி அங்கு போய் ஒரு கொஞ்ச காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், உன் காலடிப்பட்ட இடமெல்லாம் நான் உனக்கு தருவேன். இந்த அளவுன்னு சொன்னா நான் அளவு போட்டு பணத்தை தூங்கி இருப்பான். அப்ப சந்ததிக்கு இல்லை, கானான் தேசத்தை கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் கேட்டுக்கொண்டான், அவர் அடுத்து சொல்லு மட்டும் நான் போய்கொண்டே இருப்பேன். இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. நான் அங்கிருந்து ஜெர்மனில இருந்து வரும்பொழுது சிஸ்டர் கேட்டாங்க, எவ்வளோ காலம்? 3 வருஷம் பார்ப்போம். இப்போ 33.5 வருஷம் ஆச்சு இருக்கிற நேரம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை நடக்க செய்கிறார். நடக்க செய்து போட்டு 25 வருஷத்துக்கு மேலே அவன் நடக்கிறான். அந்த கானான் தேசம் முழுக்க நடக்கிறான். அதுக்கு பின்பாக சொல்றான், உன் காலடி பட்ட இடங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். நீங்கள் முதல் முறையாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நடக்கிற முதல் ஆளாய் இருக்கலாம்.
ஆனால் இன்றையில இருந்து 4-5 தலைமுறைக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுவார், அன்று உன் மூதாதையர், அன்று உனது மூதாட்டி, பாட்டி, தாத்தா கோயிற்றிலே என்ற வாக்குத்தத்தத்தை பிடித்திருந்தான், அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். Praise be to God. அடுத்து மூன்றாவதாக, stay on the track. ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் போய் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். இங்கும் அங்கும் வழி விட்டு நாங்கள் திரும்ப கூடாது. யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. ஆமென். ஏற்கனவே ஆண்டவர் அங்கு மோசேக்கு கொடுத்திருக்கார், இதுதான் திட்டம், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அதின்படி நீ செய்ய கடவாய். மோசேக்கு ஆண்டவர் மலையிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை காண்பித்தார், தாவீதுக்கு அதை காண்பித்தார். 2 வரும் பொழுது சாலோமன் எழுதி கொண்டு போகிறார், அல்லது சாலோமனை பற்றி எழுதி கொண்டு போகிறார்கள். மோசேக்கு காண்பித்த, தாவீதுக்கு காண்பித்த படியே சொலமன் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தான். ஆமென். உங்களை குறித்தும் உங்களுடைய சந்ததியை குறித்தும் ஆண்டவருக்கு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கிறது. அந்த பிளான்ல நீங்கள் நடந்து கொண்டு போயிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போய் அடைய வேண்டிய இடத்தை நீங்கள் போய் அடைந்துடுவீர்கள். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:7. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் அநேகமான பேர் இந்த மரதன் ரேஸ் என்று சொல்வார்கள், அப்படித்தானே சொல்றது, மரதன் ஓடுறது. அப்படி பாருங்க, அது ஓட தொடங்கிக்கல எல்லாரும் ஓடுவார்கள், நல்ல ஸ்பீடா ஓடுவார்கள். ஏன் தொடங்கிக்கல அங்க அனௌன்ஸ் பண்ணுவார்கள், இதோ மதன் ஓடுகிறார், மதன் ஓடுகிறார், முதலாவதாக ஓடுகிறார், அப்படி என்று சொல்லி கொண்டு போவாங்க. பிறகு பாதி வழியில மதனை காண கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நாங்கள் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஆமென். முடிக்கக்கூடியதாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவினிடத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? மரண பரியந்தம். பிலிப்பியர் 2 பார்க்கிறோம், மரண பரியந்தம். ஆமென். அவர் அந்த ஓட்டத்தை எங்களுக்காக ஓடி முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். அங்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் அதை பற்றி சொல்கிறது, அவர் மரண பரியந்தம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். ஆதி திருச்சபை 2:42 பார்க்கிறோம், அவர்களும் அந்த கட்டளை கூடாக, அந்த வாக்குத்தத்தத்துக்கூடாக தைரியமாய் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். 4வதாக, இதோடு நான் முடிச்சுட்டு நாங்கள் திருவிழத்துக்கு போகிறோம். 4வதாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன காரியத்தை உடனடியாக செய்ய பழக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இங்கே பார்க்கிறோம், யோசுவா 1:11 அவன் உடனடியாக போய் அங்கு ஜனங்களை கூப்பிட்டு அவர் சொல்றார், உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள், நாங்கள் கடந்து போக போகிறோம். விசுவாசம் கிரிகையிலே உடனடியாக தொடங்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு நாளைக்கு செய்வோம், இன்னொரு காலத்தை செய்வோம், இதற்கேற்ற வேளை இன்னும் வரவில்லை என்று நாங்கள் இருந்திடக்கூடாது. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாம் பற்றி சொல்லும் பொழுது சொல்றது, ஆண்டவர் திரும்பவுமாக ஆபிரகாமை சோதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படியாக சோதித்தார்? அங்கு ஆதியாகமம் 22 பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 1-3 மட்டும் நாங்கள் பார்த்தோம்டா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன்
நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலிருந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படியாக ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இது எல்லாம் நடந்த பின்பு எல்லாம் நன்மையாய் நடந்துட்டது. எல்லாம் நன்மையாய் நடந்து அப்படி என்று இளைப்பாறுதல். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பிள்ளை பேட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கார், ஈசாக்கை கொடுத்திருக்கார். ஈசா இப்போ வாலிபனாய் வளர்ந்து கொண்டு வருகிறான் அப்படி என்று சொல்லி அவன் தன் கற்பனையிலே இருந்த காலத்திலே ஆண்டவர் அவனை சோதிக்கிறார். எப்படி? போய் ஏகசுதன், அன்பு சுதன், நேசசுதன், இந்த கண்மணி, ஓகே, உள்ள எல்லாத்தையும் கொடுத்து அவனுடைய உணர்வை தட்டி விடுகிறான். ஆமென். நாங்கள் உணர்வை அடக்கி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல எங்களுடைய உணர்வை தட்டி விடுகிறார் என்றால் அப்பொழுதுதான் உண்மையான உருவம் வெளியிலே வரும். நான் சொல்வேன், கிறிஸ்தவர்கள் டீ பேக் மாதிரி, சாய பாக்கெட் மாதிரி, தண்ணீரை சுடுதண்ணில் போட்டால் தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. சோதனை என்று வரும் பொழுதுதான் உண்மையாய் நாங்கள் நடக்கிறோமா, பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நாங்கள் வாய் விட்டு கதை கேட்கல, நாங்கள் காய்ச்சிடுவோம். ஓகே. ஒரு விசுவாசி இப்படியா சொன்னாராங்க, இது முடிஞ்சு வந்தோடனே, ஆண்டவரே நீர் எனக்கு கல்வியை தந்தீர், அதை தந்தீர், ஏழையாக இருந்த என்னை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, நான் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனபடினால் ஆண்டவரே, நீர் காட்டுற ஒரு ஏழை பிள்ளையை நான் கல்யாணம் திருமணமாக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போட்டு, ஆண்டவரே நீர் தெரிவுகளை செய்யும் பொழுது டாக்டர் லீலாவை மறந்துடாதீங்க. hidden agenda. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்ல தட்டி விடுகிறார். Amen. நாங்கள் எவ்வளவு தூரம் we are serious, எவ்வளவு தூரம் நாங்கள் உண்மையாக கர்த்தருக்காய் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறோம், அவ்வளவு தூரம் கர்த்தர் எங்களோடு இருப்பார். Amen. மத்தேயு 28 தான் சொல்லுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஆமென். அப்ப அதுவரை நாங்கள் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்தில், அந்த பகுதியினுடைய 3வது வசனத்திலே கடைசியை பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே அவன் எழும்புகிறான். ஆமென். ஹல்லேலூயா. தரிசனத்திலே ஆண்டவர் கதைத்தாரா, எப்படி கதைத்தார் என்று தெரியாது, ஆனால் அதிகாலையிலே ஆக்ஷன் தொடங்கிட்டான். ஆமென். இல்லாட்டா கால விழுந்த சாராளுக்கு சொல்லல, சொல்லியிருந்தால் உண்மையாவாப்பா, சரியா தெரியுதா, எப்படி பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கிட்ட பழகினீங்கள் சொன்னால் கர்த்தருடைய உறுதியான வார்த்தையை உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் மார்ச்சிலே புறப்படும் பொழுது நான் சிஸ்டர் சொன்னேன், ஓகே நாங்கள் போகிறோம், ஊருக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி. ஏன் இப்போ அவ்வளோ சிரமம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் ஏவுறார் போக சொல்லி. ஷூராக தெரியுமாண்டு நான் சொன்னேன், அடுத்த வேணுமென்று சொன்னால், அடுத்த முறை ஷூராண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணி விட்டுருவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் பேசுவது உங்களுக்கு தெரிய வேண்டும். கர்த்தர் இதைத்தான் செய்ய சொல்லுகிறார். ஆமென். அந்த உறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமோடு பேசின உடனே ஆபிரகாம் அதிகாலையிலே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி முடித்திட வேண்டும். அதுக்கு கால தாமதமாக்கி நீங்கள் என்று சொன்னால் பிசாசானவன், சத்துருவானவன் பல இடையூறுகளை கொண்டு வருவான். ஆமென். ஹல்லேலூயா. காலவெள்ள எழும்பி ஓடிடுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.
நாங்கள் அதிகாலையிலே இங்கு நாங்கள் பார்க்கிறோம், ஜோஷுவா உடனடியாக அதை செயல்படுத்துகிறார். உடனடியாக செயல்படுத்துகிறார். காலதாமதம் தேவனுக்கு பிடிக்காத காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்க. போயிட்டு வந்தால் தூங்கி கொண்டிருந்தாங்க, தட்டி விட்டுட்டு போறாரு. போயிட்டு திரும்பி வர, திரும்பவும் படுத்திருக்காங்க. 3ஆம் நாள் சொன்னார், விட்டுடுங்க, இனி பிரயோஜனம் இல்லை, இட்ஸ் டூ லேட். காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டான். ஆமென். தேவ சமூகத்தில் நாங்கள் எழுந்து நிற்போம். உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஜோஷுவாவை போல நீங்கள் சாதாரண ஒரு வேலையாட்களாக அல்லது ஒரு சின்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பெரிய காரியத்துக்கு அழைக்கிறார். உங்களால் முடியாத காரியத்தை, உங்களால் முடியக்கூடிய காரியத்துக்கு கர்த்தர் தேவையில்லை. கர்த்தருடைய அழைப்பு எப்பொழுதும் எங்களுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது. நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமானது. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத காரியம். நானும் உங்களுடைய பாஸ்டரோ நாங்கள் இங்கே ஊழியத்துக்கு வர இல்லை, இல்லையா பாஸ்டர்? ஆமென். நாங்கள் எல்லாம் பாத்தியம் தேடி வந்தார்கள். ஆனால் எங்களுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட காரியங்களிலே கர்த்தர் எடுத்து செல்லுகிறார். ஆமென். ஆயிரங்களை வழிநடத்த விரும்புகிறார். 1000 குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது இந்த சபையினூடாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சாட்சிகளை நான் கேட்கும் பொழுது எப்பொழுதும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த சபையிலே கர்த்தர் இங்கு வைக்கிற ஜெபங்களை எவ்வளவு கருத்தாய் விசாரிக்கிறார். அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கவனமாய் இருக்கிறார். இங்கே இருந்து என்னத்தை நீங்கள் கேட்கிறீங்களோ, எதுக்கு உயர்த்துறீங்களோ ஆண்டவரே என்று சொல்லி, கர்த்தர் உண்மை உள்ள தேவன். கர்த்தர் உண்மை உள்ள தேவன். ஆண்டவரிடத்தில் எங்களுடைய உண்மை தத்துவம் விளங்கும்படியாக இது திருவிருந்துக்களே வரும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த திருவிருந்திலே உண்மை உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். அவர் சொல்றார், இதிலே நீங்கள் பங்கடையும் பொழுது என் சரீரத்திலும் என் இரத்தத்திலும் நீங்கள் பங்காளிகளாய் வருகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பங்காளிகள் ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனபடினால் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய உண்மை தத்துவம் எனக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, நீ பொய்யுரையாத தேவன். ஆண்டவரே, பொய்யை என்னிடத்தில் இருந்து அகற்றி விடுங்க. ஆண்டவரே, சஞ்சலங்கள் தவிர்க்கிற தேவன். ஆண்டவரே, என் மன சஞ்சலங்களை அகற்றி போடுங்க. ஆண்டவரே, தேவனே, நான் உமக்காக எழுந்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, தைரியத்தோடு உமது ஆவியிலே நிறைந்தவனாக, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் நான் நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, லோராபா சங்கதர மகோத்தரபலகோ லேப்பரந்திரமலகதோ லேமரகோ ஷதரமலபா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறது உண்மை. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா? Thank you Lord Jesus. Hallelujah. கர்த்தரை பிடித்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன் நீர், உண்மையுள்ள தேவன் நீர், எவ்வேளைகளிலும் அவருடைய உண்மை தத்துவம் ஒருபொழுதும் மாறவில்லை. உன் கஷ்டங்களிலும் உன் சந்தோஷங்களிலும், உன்னுடைய தாழ்விலும் உன்னது உயர்விலும் அவர் மாறாதவராயிருக்கிறார். நான் மாறவில்லை, ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் அழிந்து போகவில்லை.
தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கூடி வரும் பொழுது என்னை நினைவு கூறுங்க. இந்த திருவிருந்துக்குள்ளே வரும் பொழுது கர்த்தருடைய உண்மை தத்துவம், அவர் உங்களுக்காக எனக்காக பாடுகள் அனுபவித்தார். அவர் போதும் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் கர்த்தர் நிறுத்தி இருப்பார். ஆனாலும் அவர் சொன்னார், என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உமது சித்தம், உமது சித்தத்தின்படியே ஆக கடவுது ஆண்டவரே. அவர் அன்று ரத்தம் சிந்ததினாலே மனித சமுதாயத்துக்கு, அது எத்தனை தலைமுறை கடந்து சென்றாலும், இப்பவே 7 பில்லியன் ஆயிட்டு, அது மேலே ஏறிக்கொண்டே போகிறது. அத்தனை பேரும் ரட்சிக்கப்படக்கூடியதாக ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தை சீர்திருத்தி சீரமைக்க உங்களையும் என்னையும் இந்த சபையையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த சபையினுடைய ஒரு பங்கு ஆண்டவரே. ஆகையால் இந்த சபைக்கு கொடுத்த தரிசனத்திலே, ஊழியத்திலே ஆண்டவரே, நான் மற்றவர்களை போய் அழைத்துட்டு வரக்கூடியதாக திடமனதை, பலத்தை தாங்க ஆண்டவரே. உமது அன்பை நான் தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் என்னை நம்பி நிற்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க. லோமா ஷகத்திர மல்லக்கத்தோ ஷேப்பத்திரை மேலைக்கத்திரை. அவருடைய சீஷர்கள் கல்லாத கல்லிலேயராய் இருந்தார்கள். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவர் சொன்னார், என்னை நினைவு கூறுங்க, நானே உங்களுக்கு ஞானமும் அறிவுமாய் வருகிறேன். அவர்களை எடுத்து கர்த்தர் இந்த சத்தியத்தை கொடுத்ததினாலே 2000 வருடங்களுக்கு பிற்பாடு நாங்கள் இந்த சத்தியத்திலே இன்னும் நாங்கள் திடப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாங்கள் பலனடைந்தவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த ராப்பொழுதிலே கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், சோர்வுகளை அகற்றுகிறார். ஆமென். பல சோதனைகள் எங்களை அமிழ்த்தலாம். ஆனால் சிம்சோனை போல நீங்கள் எழும்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எழும்பும் பொழுது கட்டுக்கள் உடைந்து போகிறது, கயிறுகள் அறுக்கப்படுகிறது. அவர் அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பித்து அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற எனது சரீரமாய் இருக்கிறது. அவர் அந்த சரீரத்தை உடைக்கிறவனிடத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் அறிந்து ஒப்பு கொடுத்தார், பாடுகள் வருவதற்கு சொல்லி. ஏன் உங்களையும் என்னையும் அவர் நினைவு கூர்ந்தார். சிலுவைக்கும் போறதுக்கு முன்பாக அடிக்கப்படும் பொழுது என்னை நினைவு கூர்ந்தார். ரோபர்ட், உங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்களை அவர் நினைவு கூர்ந்தார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு கர்த்தர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தமாயிருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் தகுதியாக்கி எங்களை அவர் எடுத்து செல்றதினாலே இந்த உடன்படிக்கை இன்றைக்கு உங்களுக்கு புதுப்பிக்கப்படுகிறது. இந்த புதிய உடன்படிக்கைகளை நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் இரத்தத்திலும் உங்கள் சரீரத்திலும் எங்களை பங்காளிகளாக்குவதற்காக நன்றி. We became the partners with you, Lord. உம்மோடு நாங்கள் பங்காளிகளாய் வருகிறோம் ஆண்டவரே. உமது சாயலை நீர் எங்களுக்கு கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ வரப்போற காலங்களில் இந்த உடன்படிக்கையோடு ஓடக்கூடியதாக திடபலத்தை எங்களுக்கு தருவீர்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பங்கடைகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பங்கடைகிற ஒவ்வொருவரும் தகுதியுடையவர்களாகி உம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களுக்கு புதிய பலத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.